especially younger generationக்கு எந்த விதமான mental health problems இருக்கு இப்போ? There's something called spiraling depression. இப்போ நான் ஸ்கிசோஃப்ரெனியான்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. ஆலவந்தான் படம் பாத்தீங்களா, that is schizophrenia. 3 படம் பாத்தீங்களா, that is bipolar disorder. இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது இல்லையா? பட் இருந்தாலுமே how you are handling. ஸோ நிறைய இந்த கிரிமினல் சைக்கோபேத்ஸ் எல்லாமே இவங்களுக்குலாம் சைல்ட்ஹுட் ஆன்செட் இருந்திருக்கும். ஸோ எப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டை மீட் பண்ணும், ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை மீட் பண்ணும், அண்ட் எத்தனை விதமான டாக்டர்ஸ் வந்து இந்த ஃபீல்டில் இருக்காங்க? அதாவது அவங்கள அந்த பழைய நினைவுகளை கொண்டு வந்து அதுலேருந்து அவங்கள எப்படி வந்து ரிகவர் பண்ணுறதுங்கிற மாதிரி நிறைய தெரப்பியூட்டிக் ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜிஸ் எல்லாம் இருக்குது. 3 செஷன்ஸோட டியூரேஷன் எவ்வளோ? ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸை எப்படி மாற்றுறதுன்னா இந்த காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வெளில சொல்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு தைரியம் வர மாட்டேங்குது. பாடி அண்ட் மைண்டுக்கு ரெஸ்ட் கிடைக்காததுனால கூட சம்டைம்ஸ் இந்த டிப்ரெஷன்ஸ் வரலாம். ஆதன் ஆரோக்கியம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிக்ஷா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் மென்டல் ஹெல்த். ரீசன்ட் டேஸில் இட் இஸ் ஓகே டு பி நாட் ஓகே அப்படின்ற இந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே காமனாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா முன்னாடிலாம் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கிறது தான் வந்துட்டு வெளிப்படையாக காமிச்சிப்பாங்க. பட் நான் இப்போ வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன், ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து ரொம்பவே காமனாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எதனால் வந்து நம்மளுக்கு இவ்வளோ மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எப்போ நம்ம வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும் இப்படின்னு பல கேள்விகளுக்கு நம்மளுக்கு பதில் தரத்துக்காக சீனியர் மோஸ்ட் டாக்டரான டாக்டர் வந்தனா அவங்களோட நம்ம வந்து இன்னைக்கு பேச வந்திருக்கோம். ஸோ வெல்கம் மேம். வணக்கம். ஸோ உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேள்வி, எதனால வந்து இன்னைக்கு நிறைய மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருது, அண்ட் எஸ்பெஷலி யங்கர் ஜென்ரேஷனுக்கு எந்த விதமான மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இது வந்து ரொம்ப இட்ஸ் ஓகே நாட் டு பி ஓகேன்றத பேஸ் பண்ணிட்டு நிறைய there's something called spiraling depression அப்படிங்கிற மாதிரி, அது சிரிச்சுக்கிட்டே வெளியில் காமிச்சிக்காம அது ப்ரொஃபஷனல் டெர்மினாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ யங்கர் ஜெனரேஷனுக்கு டெஃபினெட்லி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி இப்போ நேற்று நடந்த ஒரு நீட் தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி அவங்க நிறைய எஃபர்ட் போடுறாங்க. டுடேஸ் யங்கர் ஜெனரேஷன் வந்து ரொம்ப சீக்கிரமாக சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என்ன சொல்கிறாங்க, அந்த அவங்களோட இலக்கை அடைய முடியல அப்படின்னா தே பிகம் வெரி அப்செட் ஈஸிலி. ஸோ அந்த அப்செட் ஆனால் பரவாயில்ல, இப்போ நேற்று டஃப்பாக இருந்தது பேப்பரு, அப்செட் ஆனால் பரவாயில்ல. பட் அப்செட்டை தாண்டி நீங்கள் வந்து ரொம்ப டிஸ்ட்ரெஸ் ஆகி அதை பற்றியே யோசித்து இவ்வளோதான் எண்டு, தெர் இஸ் நோ ஃபர்தர் ரோடு, இவ்வளோதான் அப்படிங்கிறது நினச்சிட்டு இஃப் தே கெட் இன் டு டிப்ரெஷன் அப்படின்னா தென் இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். அண்ட் டெஃபினெட்லி யங்கர் ஜென்ரேஷனுக்கு மத்தியில் அது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபார் யங்கர் ஜென்ரேஷன் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி கூட ஸ்டடீஸ் ப்ராப்ளம் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா ஒரு அடல்ட்ஹுட் வரும்போது ஒர்க் ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்குது. அதை தாண்டி பேரண்ட்ஹுட் போகும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜேர்னியாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரெஸ் வந்து பீப்புள் ஹேண்டில் பண்ணுறாங்க. பட் இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான மெயின் ரீசன்ஸ் வந்து என்னவா இருக்கும்? அதான் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து போஸ்ட் பேண்டமிக் தான் வந்து மென்டல் ஹெல்த் பற்றியான அவேர்னஸே ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்டிக்மாவும் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஈவன் இந்த மே மந்த் பார்த்தீங்க அப்படின்னா மனச்சிதைவு நோயோட செலிப்ரேஷன் டே, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து வேர்ல்டு ஸ்கிசோஃப்ரெனியா டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ நான் ஸ்கிசோஃப்ரெனியான்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது. ஆலவந்தான் படம் பார்த்தீங்களா, that is schizophrenia. பைபோலார் டிசார்டர் அப்படின்னா யாருக்கும் தெரியாது. 3 படம் பார்த்தீங்களா, that is bipolar disorder. ஸோ அந்த மாதிரி மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ காரணம் என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்னோன்னா அதை பற்றியான ஒரு அவேர்னஸ் வந்து இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. செகண்ட் வந்து ஸ்டிக்மா பிரேக் ஆகிருக்கு. எல்லாருமே வந்து இதுக்கு நான் ஹெல்ப் எடுக்கணும், நான் சப்போர்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து முன்னுக்கு வராங்க. மூணாவது வந்து இதுக்கு மெயின் காசுன்னு பார்த்தோம்னா 3 ரீசன் இருக்கும். ஒன்று வந்து பயாலாஜிக்கல், சைக்கலாஜிக்கல், சோஷியல். இது வந்து எனி அதர் மெடிக்கல் கண்டிஷன் மாதிரி. இப்போ ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மனநோய் பிரச்சனை வரலாம். இப்போ ஃபேமிலியில் யாருக்குன்னா வந்து டிப்ரெஷன்ஸ் இருக்குது, இல்லை இன்னும் ரொம்ப சிவியராக சொல்லணும்னா யாருன்னா சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க அப்படின்னா அந்த ஜெனரேஷன் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. எதனால் அப்படின்னா பயாலாஜிக்கல் கண்டிஷன், ஜெனட்டிக். எப்படி டயபெட்டிஸ் ஃபேமிலியில் இருக்குது, பிபி ஃபேமிலியில் இருக்குன்னா வர்ற மாதிரி. ஸோ அது ஒரு காரணம். நெக்ஸ்ட்டு வந்து சைக்கலாஜிக்கல். இப்போ நம்ம சொல்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ் தட் வி ஆர் கோயிங் த்ரூ, அப்புறம் நம்மளோட பர்சனாலிட்டி, நம்ம எவ்வளோ ஒரு ஈஸி கோயர்ஸா, இல்லை டக்குன்னு மறந்துடுவோமா, இல்லை வந்து அதே நினச்சிட்டு வந்து
யோசிச்சுட்டே ப்ரூட் பண்ணிகிட்டே இருக்குமான்றது. அடுத்தது நம்மளோட ஆளுமை தன்மை, நம்மளோட பர்சனாலிட்டி அப்படின்னு. மூணாவது சொசைட்டி நம்மளுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா நிறைய விஷயம் இன்றைக்கி வந்து நார்மலைஸ் ஆக்கிறதும் அப்நார்மல் ஆக்கிறதும் மெஜாரிட்டி சோஷியல் பீப்புள் கிட்ட தான் இருக்குது. ஸோ ஸ்மோக் பண்ணுறது நார்மல், ட்ரிங்க் பண்ணுறது நார்மல் அப்படின்னா சோஷியல் ட்ரிங்கிங் அப்படின்ற பேரில் கொண்டு வராங்க. பட் அது ஆக்சுவலி ஒரு கட்டத்துக்கு மேலே தட் இஸ் அ ப்ராப்ளம், தட் இஸ் அ டிஸார்டர். ஸோ அந்த மாதிரி இந்த 3 ரீசன்ஸ் இருக்குது, பயாலஜிக்கல், சைக்கலாஜிக்கல், சோஷியல். அண்ட் ஜாஸ்தியாக இப்போது தெரிய வரதுக்கு காரணம் நான் முன்ன சொன்ன மாதிரி 2 விஷயம். ஒன்று அவேர்னஸ், அடுத்தது ஸ்டிக்மா பிரேக். ஆமாம், முன்னாடிலாம் வந்துட்டு அதிகமாக இந்த மென்டல் ஹெல்த் யாராவது ஒருத்தங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கே யோசிப்பாங்க. பட் இன்னைக்கெலாம் யாராவது போயிட்டு நம்ம எப்படி இருக்கோன்னு கேட்டால் அப்பா முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப காமன் ஆகிடுச்சு. பட் அதை தாண்டி இன்னைக்கு இந்த லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து நார்மல், அதை தாண்டி போகிறது வந்து அப்நார்மல், அது வந்து லிமிட் தாண்டி போகுது அப்படின்னு வந்து நம்மளை ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கணும். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு தெரியணும். ஸோ அப்படி இருக்கும்போது வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம். இப்போ நீங்கள் அப்பா என்னால் முடியலன்னு சொன்னோடனே எனக்கு சம்மர் தான் ஞாபகம் வருது. யூஸ்வலி சம்மரில் தான் எல்லாரும் வெயில் அப்பா முடியல அப்படின்வாங்க. பட் இப்போ நம்ம வந்து எல்லாத்துக்குமே என்னால் முடியல, இட் இஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எங்கள் வேர்டே கிடையாது. அது நாங்கள் வந்து எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, பிகாஸ் இட் இஸ் வெரி காமன்லி யூஸ்டு. ஸோ இப்போ டிப்ரெஸ்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து யோசிக்கணும், ஐ யூ ரியலி டிப்ரெஸ்ட். நான் அடிக்கடி சொல்கிற காமன் எக்ஸாம்பிள் என்னென்னா, எனக்கு டைஃபாய்டு இருக்குது, எனக்கு ஃப்ராக்சர் இருக்குதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம், டாக்டர் டயக்னோஸ் பண்ணால் தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி டிப்ரெஷன்ன்றது ஒரு கிளினிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு அப்செட்டாக இருக்கும், ஒரு வாரத்துக்கு அப்செட்டாக இருக்கும்னா தட் இஸ் ஃபைன், ஏதோ ஒன்று நடந்திருக்கு அதனால அப்செட்டாக இருக்கும். பட் தொடர்ந்து அதிலே இருக்கும், அதனால நம்மளோட அன்றாட வாழ்க்கை பாதிக்குது, நம்ம டெய்லி செய்துட்டு இருக்க வேலைகள்லாம் பாதிக்குது அப்படின்னா தென் இட் இஸ் சம்திங். ஸோ அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில், இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அகாடமிக்கில் பிரச்சனை வரலாம், ஏன்னா ஒர்க் போகிறவங்களுக்கு ஒர்க்கில் டிஃபிகல்ட்டி வரலாம், ஹவுஸ் ஒய்ஃப்னா வீட்டில் வேலை செய்கிறதுல அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் வரலாம், மிடில் ஏஜ் பீப்புளுக்கு வேறு நிறைய ஹார்மோன்ஸ் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ், அவங்களுக்கும் லைஃப் கிரைசிஸ், அவங்க வந்து தே ஆர் இன் பிட்வீன். ஓகே, ஓல்ட் பேரண்ட்ஸையும் பார்க்கணும், அவங்க சில்ட்ரனையும் பார்க்கணும் போது அவங்களுக்கு நிறைய மிட் லைஃப் கிரைசிஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஓல்ட் ஏஜ் சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு அவங்களோட. ஸோ இந்த செட் ஆஃப் இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரம் சைல்ட்ஹுட் டு அப் டு ஓல்ட் ஏஜ் வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது. பட் வை ஒன்லி சர்டன் பீப்புள் பிகமிங் மோர் அண்ட் மோர் அஃபெக்டட் அப்படின்னா திஸ் இஸ் த ரீசன். நான் சொன்ன மாதிரி இஃப் தெர் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜெனட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா ஜாஸ்தியாக இருக்கலாம். சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் யூ ஆர் நாட் அ வெரி ஈஸி கோயிங் பர்சன் அப்படின்னா தென் இட் டென்ஸ் டு ஹேப்பன் மோர். பிகாஸ் இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது இல்லையா? பட் இருந்தாலுமே ஹவு யூ ஆர் ஹேண்டிலிங், ஹவு யூ ஆர் ஃபேஸிங், நீங்கள் என்ன கோப்பிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஐ திங்க் த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து வருது. இப்போ எத்தனை விதமாக மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பிகாஸ் நாங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த ADHD, அப்புறம் போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர், இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. பட் இதுக்கான ஆக்சுவல் மீனிங் தெரியல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டிப்ரெஸ்டுன்னு சொல்கிறதே வந்து ஒரு டாக்டர் சொன்னால் தான் நம்ம சொல்லணும். பட் இன்னைக்குலாம் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்தோம், என்கிட்ட ஒரு 300 கான்டாக்ட் இருக்குன்னா அதில் 299 கான்டாக்ட் வந்து டிப்ரெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் போது வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது? இல்லை, டிஃப்ரெண்ட் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால் சொன்ன மாதிரி இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட், இட் ஸ்டார்ட்ஸ் இன் அடாலசன்ட், இட் ஸ்டார்ட்ஸ் இன் யங் அடல்ட், மிடில் ஏஜ், ஓல்ட் ஏஜ், அந்த மாதிரி இருக்குது. பட் இந்த எல்லா ஸ்டேஜுக்குமே காமனான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன ADHDங்கிறது டெஃபினெட்லி சைல்ட்ஹுட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். பட் அடல்ட் ADHD வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி நிறைய கப்பிள்ஸ் வந்து சொல்லுவாங்க, இவர் வந்து கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க, இல்லை இவங்க வந்து கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க, சீக்கிரமாக மறந்துடுறாங்க, நான் சொல்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. இதை நம்ம வந்து நார்மலாக ப்ரெஷ்ஷை சைட் பண்ணிவிட்டு இது ஒன்றுமே இல்லை அப்படின்னா அவங்களுக்குள்ளே இதனால் கான்ஃப்ளிக்ஸ் வரும்போது, ரெப்பிட்டேட்டிவாக ப்ராப்ளம்ஸ் வரும்போது தென் வி ஹேவ் டு செக் அவங்க சைல்ட்ஹுட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ சைல்ட்ஹுட் டிஸார்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ADHD, அட்டென்ஷன் ரிலேட்டடு, கற்றல் குறைபாடு இருக்குது, லேர்னிங் டிசபிலிட்டி இருக்குது, சில பேருக்கு குளோபலாக டெவலப்மெண்டல் டீலே வரும், ஆட்டிசம் இருக்குது. ஸோ இப்போ ஆட்டிசம் ஏப்ரல் மந்தில் தான் ஆட்டிசம் அவேர்னஸ் இருக்குது. ஸோ நிறைய இதை பற்றியான அவேர்னஸ். ஸோ இதெல்லாம் காமனாக சைல்ட்ஹுட்டில் வரும். அதை தாண்டி இன்னும் சைல்ட்ஹுட்டில் வர்றது வந்து ரொம்ப சேட்டை பண்ணுறதுன்னா சும்மா மற்றவங்களை அடிக்கிறது, கிள்றது, உடைக்கிறது, ஏதாச்சும் வந்து என்ன டிஸ்ட்ராய் பண்ணி என்ஜாய் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து சம்திங் தட் நம்ம வந்து சைல்ட்ஹுட்லேயே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதை தென் அண்ட் தேர் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடல்ட்டில் வராது. இப்போ அடல்ட்டில் என்னவா இது மாறும் அப்படின்னா பர்சனாலிட்டி டிஸார்டராக மாறும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்? ஸோ நிறைய இந்த கிரிமினல்
கிரிமினல், சைக்கோபேத்ஸ் எல்லாமே இவங்களுக்குலாம் சைல்ட்ஹுட் ஆன்செட் இருந்திருக்கும். ஸோ எல்லாமே இட்ஸ் அ கான்டினியூம் ஆன்கோயிங்காக அப்படியே இருக்கும். பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே நோட்டீஸ் பண்ணணும். டு பி ஃபோக்கஸிங். இப்போ ஒரு குழந்தை படிக்கல அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம் படிக்கல அப்படின்னு. ஸோ இட்ஸ் அன் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஏன் படிக்க மாட்டேங்கிறான் குழந்தை அப்படின்னு. இப்போ கோவிட்க்கு அப்புறமா மோஸ்ட் ஆஃப் தெம் வேர் ஹேவிங் டிஃபிகல்ட்டி வித் ஸ்டடீஸ் அண்ட் கெட்டிங் அட்ஜஸ்டட். பட் ப்ராப்ளமேட்டிக் சில்ட்ரனுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். அதர் சில்ட்ரன் வந்து யூஸ்வலி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அடாப்ட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி காமன் டிஸார்டர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி மனசோர்வு, நத்திங் பட் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, பதட்டம் சம்மந்தப்பட்டது. அந்த பதட்டம் சம்மந்தப்பட்டதுலேயே நிறைய இருக்கும். ஸோ காமனாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஓசிடி சொல்லலாம், இல்லை ஸ்பெசிஃபிக் ஃபோபியா சொல்லலாம், இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர், ஒரு சுனாமி மாதிரி ஒரு பேரிடர் வரும்போது அதை பார்த்தவங்களுக்கு டெஃபினெட்லி அது ட்ராமாவாக செட் ஆகிடும். 1 வீக்கில் வரலாம், ஃபியூ வீக்ஸில் வரலாம், 6 months கழிச்சு கூட வரலாம் இந்த போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். ஸோ இதெல்லாம் பதட்ட சம்மந்தப்பட்ட நோய்கள். அதை விட பெரிய மனநோய் நான் சொன்ன மாதிரி மனச்சிதைவு நோய், டிப்ரெஷன்லேயே மேனியா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸஸாக வரும்போது அது வந்து கொஞ்சம் பெரிய மனநோய் இதில் வந்து வரலாம். ஸோ இந்த மாதிரியான இருக்குது. இதை தாண்டி வேறு சின்ன சின்ன நோய் இருக்குது அப்படின்னா, இப்போது தெரியாமல் திருடுறது, ஓகே, தெரியாமல் மற்றவங்கள போய் சீண்டுறது, ஏன்னா சம்டைம்ஸ் ஃபயர் வச்சிடுறது, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கேசஸ். பேத்தலாஜிக்கல் லைங், நிறைய பொய் சொல்லுவாங்க. இப்போ மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் அந்த பாட்டி திருடிட்டே இருப்பாங்க, தட் இஸ் கால் பேத்தலாஜிக்கல் ஸ்டீலிங், கிளெப்டோமேனியா அப்படிங்கிற. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டிஷன்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கண்டிஷன்ஸும் இருக்குது, அதே நேரத்தில் பெரிய தெரியாத பெரிய ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ஸோ எப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டை மீட் பண்ணும், ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை மீட் பண்ணும், அண்ட் எத்தனை விதமான டாக்டர்ஸ் வந்து இந்த ஃபீல்டில் இருக்காங்க ஆக்சுவலாக? ஸோ இது ரொம்ப ஒரு நல்ல கேள்வி இது. ஏன்னா வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து அதுக்கான அவேர்னஸ் தான் கிடையாது. சைக்காட்ரிஸ்ட்னா யார், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்னா யார், சைக்காலஜிஸ்ட்னா யார், கவுன்சிலர்ஸ்னா யார், சோஷியல் ஒர்க்கர்ஸ்னா யார். இப்போ நான் நேம் பண்ணவங்க எல்லாரும் ஆஸ் அ டீமாக தான் நாங்கள் ஒர்க் பண்ண முடியும், யாருமே தனிச்சு ஒர்க் பண்ண முடியாது. இப்போ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைக்காட்ரிஸ்ட்டுங்கிறவங்க எம்பிபிஎஸ் எம்டி படிச்சுட்டு அவங்க சைக்காட்ரியில் ஸ்பெஷலைஸ் ஆகுறாங்க. எப்படி வந்து ஒரு மெடிக்கல் டாக்டர் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், கண்ணு ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிற மாதிரி இவர் மனநோய்க்கான ஸ்பெஷலிஸ்ட்டாக அவங்க இருப்பாங்க. இப்போ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டுங்கிறவங்க வந்து தெரபிஸ்ட், அதாவது கவுன்சிலிங், தெரப்பி, ட்ரீட்மெண்ட் எல்லாமே. ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இவங்களால மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது. வெறும் டாக் தெரப்பினா வெறும் பேசிட்டு நம்ம சரி பண்ணணும் கிடையாது. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் தெரப்பி இருக்குது. அதில் இவங்க ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. இவங்க எல்லாம் மெடிக்கல் காலேஜில் படித்து முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கிளினிக்கல் கண்டிஷன்ஸை பற்றி ரொம்ப ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்கும். ட்ரீட்மெண்ட் ப்ராசஸும் வந்து அவங்க நல்லா பண்ணும். சைக்காலஜிஸ்ட்டும் வந்து சைக்காலஜிஸ்ட் ஜென்ரல் சைக்காலஜி படித்தவங்க இருப்பாங்க, ஆர் ஸ்பெசிஃபிக்காக சில ஃபீல்டில் மட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெரைட்டல் தெரப்பி, கப்பிள்ஸ் தெரப்பி படித்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த ஏரியாவில் ஸ்பெஷலைஸ் பண்ணவங்களாக இருப்பாங்க. சில பேர் ஸ்கூல் கவுன்சிலர்ஸாக இருப்பாங்க. சில பேர் வந்து என்ன சொல்கிறது, ஈவன் கார்பரேட்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்டி சைக்காலஜின்னு ஒன்று வருது. ஸோ அவங்க வந்து கார்பரேட்டில் ஹெச்ஆருக்கு ஈக்குவலன்ட். இந்த ஹெச்ஆர்டி படித்தவங்க வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா அவங்க ஹியூமனோடைய சைக்கி அவங்களுக்கு தெரியும். இப்போ ஜென்ரல் ஹெச்ஆரும் ஹெச்ஆர்டி படித்தவங்களுக்கு திஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன் வந்து மென்டல் வெல்பீயிங் தே வில் பி ஏபிள் டு ஹேண்டில் பெட்டர். ஸோ அந்த மாதிரி வேறு. இப்போ சோஷியல் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா என்னென்னா, அவங்க வந்து சொசைட்டி, நான் சொன்னேன் இல்லையா, சொசைட்டியும் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா, அப்போ அதில் இவங்க வந்து ஸ்பெஷலைஸ்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. எப்படி ப்ரிவென்ஷனுக்கு பண்ணுறது, இல்லை ஒரு சொசைட்டி வந்து எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ ஒரு ஏரியாவில் பிரச்சனை நடக்குது அப்படின்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த ஏரியாவில் பிரச்சனை நடக்குது அப்படின்னா, அப்போ சோஷியல் ஒர்க்கரோட ரோல் வந்து நிறைய இருக்கலாம். ஏன் வருது, எதனால் இங்கே கான்ட்ரிபியூட் ஆகுது, இதுக்கு ப்ரிவென்ஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் ஒர்க்கர்ஸ்லேயும் நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அதுலேயும் ஃபேமிலி ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. அந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிவிஷன்ஸ் தெரியாமலே நிறைய பேர் வந்து எங்கே போகிறது, எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், எவ்வளோ நாள் எடுக்கணும் அப்படிங்கிறதும் வந்து தெரிய மாட்டேங்குது. அந்த பேசிக் அவேர்னஸ் வந்து தெரப்பி அப்படின்றது வந்து நம்மளோட இந்த மென்டல் ஹெல்த்தில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த தெரப்பீஸ் வந்து எத்தனை விதம் இருக்குது, அண்ட் நீங்கள் எப்படி வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து அதுக்கான சூட்டபிள் தெரப்பி வந்து கொடுப்பீங்க? இப்போ இந்த தெரப்பிங்கிறது இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக ஆக்கிடலாம். ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஓகே. ஸோ இப்போ நிறைய விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போது ஜென்ரல் மைல்டு டிப்ரெஷன் அப்படின்னா சிம்பிள் மியர் கவுன்சிலிங் கொடுத்தோ, அவங்களுக்கு சிம்பிள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னாலே வந்து செட்டில் டவுன் ஆகும். இப்போ மைல்ட்லேருந்து மாடரேட்டாக ஆகிடுது, ஜாஸ்தி
ஜாஸ்தி ஆகிடுது இல்லை சிவியர் ஆகுது அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து மெடிசன்ஸ் கூட அவங்களுக்கு போட வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ தான் சைக்காட்ரிஸ்டோட ரோல் வரும். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சைக்காட்ரிஸ்ட் தான் மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அப்போ கொஞ்ச நாளைக்கு அவங்க மெடிசன்ஸ் எடுக்க வேண்டியது வரும். ப்ளஸ் தெரப்பியும் எடுக்கணும். தெரப்பிங்கிறது ட்ரீட்மெண்ட்டுங்கிறது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் ப்ராசஸ் அவங்க வந்து எடுக்கணும். ஸோ இப்போ நிறைய இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு குழப்பம் வருது, சைக்காட்ரிஸ்ட்டை போகணுமா சைக்காலஜிஸ்ட்டை போகணுமா அப்படின்னு. சரி, டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய டயக்னாசிஸை பொறுத்து தான் இருக்குது. பட் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போகலாம். ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இட்ஸ் அ டீம் ஒர்க். இப்போ என்கிட்ட வராங்க, நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறேன் அவங்களுக்கு மெடிசன் தேவைப்படுதுன்னா டெஃபினெட்லி என்னோட சைக்காட்ரிக் கொலீக் கிட்ட நான் வந்து அனுப்புவேன். ஏன்னா இட்ஸ் அ டீம் ஒர்க். நோபடி கேன் ஃபங்க்ஷன் இண்டிவிஜுவலி. ஏன்னா அப்போ தான் வந்து பேஷண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரிக்கவர் ஆக முடியும். அதே மாதிரி சைக்காட்ரிஸ்ட்டு வராங்க, அவங்களுக்கு வந்து தெரப்பியும் தேவைப்படும் கண்டிப்பாக. ஏன்னா மெடிசன் போடும்போது தெரப்பியும் தேவைப்படுங்கிற போது சைமல்டேனியஸ்லி ரெண்டுமே பண்ணும்போது ரிக்கவரி வந்து ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இப்போ இதிலே வந்து போஸ்ட் ட்ரோமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய அவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் மெமரிஸ் வரும். அதில் இங்கே வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ஹிப்னாசிஸ்ன்னு, பட் ஹிப்னாசிஸை தாண்டி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதாவது அவங்கள அந்த பழைய நினைவுகளை கொண்டு வந்து அதுலேருந்து அவங்கள எப்படி வந்து ரிக்கவர் பண்ணுறதுங்கிற மாதிரி நிறைய தெரப்பியூட்டிக் ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தெரப்பீஸில் இத்தனை விதம் இருக்குது. இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு அதிகமாக ஆங்ஸைட்டி வருது, இல்லை ரொம்ப பயப்படுறாங்க, பேனிக் அட்டாக்ஸ் வருது அப்படின்னா அவங்க எத்தனை நாள் தெரப்பி எடுக்கணும்? இந்த தெரப்பி செஷன்ஸோட டியூரேஷன் எவ்வளோ நாள்? கரெக்ட். அகெயின் இட்ஸ் அ குட் கொஸ்டின். ஏன்னா அமெரிக்காவில் இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கவர்மெண்ட் பே பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே நம்ம பார்க்கும்போது என்னென்னா, இங்கே வந்து கவர்மெண்ட் பே பண்ணலைன்னா கூட அவங்க பாக்கெட்லேருந்து அவங்க பே பண்ணால் கூட யூஷுவல் ட்ரீட்மெண்ட்டோட ப்ரோட்டோகால் அப்படி ப்ரொசீஜர்ஸ் ஆர் எத்தனை டேஸ் அப்படின்னா, ஒரு மைனர் ஆங்ஸைட்டி அப்படின்னா ஒரு 6 to 8 செஷன்ஸ் ஆஃப் தெரப்பி வந்து இட்ஸ் ஃபைன். பட் அந்த 6 to 8 செஷன்ஸ் வந்து நம்ம வந்து மேரத்தான் மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிட முடியாது. அது ஒரு கேப் விட்டு தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இனிஷியலி ஒரு 1 or 2 or 3 செஷன்ஸில் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களுக்கு ஆளுமை தன்மையில் கோளாறு இருக்கா, இல்லை அவங்களுக்கு வந்து பயாலஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கா, இல்லை சொசைட்டி வைஸ் ஏதாவது கான்ட்ரிபியூஷன் ஆகுதான்னு சொல்லி அவங்கள பற்றி தெரியறதுக்கே ஃபஸ்ட்டு ஒரு 2 செஷன்ஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த டாக் தெரப்பி எங்ககிட்ட சில வந்து அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அந்த இன்டென்சிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ அது ஃபஸ்ட்டு ஒரு 2-3 செஷன்ஸ் அது நடக்கும். அதுக்கப்புறமா ஆக்சுவல் தெரப்பி அந்த 2-3 செஷன்ஸ்க்கு அப்புறமா ஜஸ்ட் இன் கேஸ் அவங்களுக்கு மெடிசன்ஸ் தேவைப்பட்டதுன்னா அகெயின் சைக்காட்ரிஸ்ட்டை அனுப்பி மெடிசன்ஸ் போட வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மெடிசன்ஸுன்ற போது அவங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது டெஃபினெட்லி கொஞ்சம் ஒரு 6 to 8 months or 1 year வரைக்கும் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இது எல்லாமே பயோகெமிக்கல் இம்பேலன்ஸ்னால வருது. எப்படி நம்ம டயபெட்டிஸ் இன்சுலின் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகும்போது வருதோ அந்த மாதிரி ஆகுது. ஸோ அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க எடுத்து தான் ஆகணும். ஸோ ரஃப்லி 6 to 8 செஷன்ஸ் ஆஃப் தெரப்பி. மெடிகேஷன்ஸ் வரும்போது 6 to 8 or 10 months வரைக்கும் அவங்க எடுக்க வேண்டியது இருக்கும். அகெயின் இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் எப்படி உங்கள் பாடி எப்படி அதை வந்து ப்ராக்ரெஸ் பண்ணுதுன்றதை பொறுத்து தான் இருக்கும். ஸோ உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸை வந்து நீங்கள் எப்படி இந்த தெரப்பிக்கு கன்சிஸ்டண்ட்டாக வரதுக்கு இது பண்ணுவீங்க? கரெக்ட். இப்போ நான் சொன்ன மாதிரி அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பேஷண்ட்டே வந்து எங்களுக்கு வந்து சிபிடி கொடுங்க அப்படின்னாங்க. சிபிடிங்கிறது வந்து இப்போ நீங்கள் எப்படி டாக்டர்கிட்ட போய் எங்களுக்கு பேராசிட்டமால் கொடுங்கன்னு சொல்கிற மாதிரி கவுன்சிலிங்கில் சிபிடிங்கிறது வந்து ஒரு காமனான ட்ரீட்மெண்ட், காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. அதாவது இப்போ யூஸ்வலி டிப்ரெஸ்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் திங்கிங் இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸை எப்படி மாற்றுறதுன்னா இந்த காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. ஸோ இந்த யூஷுவல் இந்த பிஹேவியர் தெரப்பி இப்போ நம்ம இன்னும் சிம்பிளாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபிசியோதெரப்பி போகிறீங்கன்னு வைங்களேன், அப்போ எத்தனை செஷன்ஸ்ன்னு அவங்க சொல்லிடுவாங்க, நீங்கள் இத்தனை செஷன்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி கிளைண்ட் எங்ககிட்ட வரும்போது நாங்கள் ஃபஸ்ட்டே வி வில் எக்ஸ்பிளைன் இதுதான் உங்களுக்கு பிரச்சனை, இந்த செஷன்ஸ் நடக்கும். அண்ட் நாங்களே இன்றைக்கி என்ன சொல்வோம்னா வி கிவ் தெம் அ கரெக்ட் சேனல் டு ரீட் இன்ஸ்டெட் ஆஃப் லைக் இன்றைக்கி கூகுள் டாக்டர்ன்னு போய் எங்கெங்கேயுமே போய் பார்க்காம படிக்காமல் நாங்களே ஒரு கரெக்ட் ஆத்தென்டிகேட்டட் மெட்டீரியல் அவங்க கொடுத்து நீங்கள் படித்து பாருங்கள், இதுக்கு இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால் தான், இவ்வளோ டைம் எடுக்கும். ஏன்னா இங்கே வந்து டைம் தான். இன்றைக்கி நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க இத்தனை வாட்டி வரணுமா அப்படின்வாங்க. அவங்க வந்து காசுக்கு கூட இன்றைக்கி ப்ராப்ளம் இல்லை, ஆனால் டைம் தான் மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட்டாக இருக்குது எல்லாருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஒரு எம்ஆர்ஐ சிடி எடுக்கணுன்னா கூட 2 minutesல எடுத்துக்கலாம், 8,000 ரூபா முடிஞ்சிடும். ஆனால் நாங்கள் என்ன சொல்வோம்னா உங்கள் ஹோல் தெரப்பி செஷன்ஸுக்கே 8,000 ரூபா கம்மியாக தான் ஆகும். என்ன அப்படியே நான் கூட அதை விட கொஞ்சம் ஆனால் கூட ப்ராசஸ் தான் லாங் டேர்ம் இருக்கும்.
அந்த ப்ராசஸ் தான் வந்து பேஷன்ஸ் கிடையாது இன்றைக்கி யாருக்குமே. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஆஸ் ஐ செட் லைக் ஒரு லாஸ்ட் 15 இயர்ஸாக நான் பார்த்ததில் இன்றைக்கி எல்லாரும் வராங்க. அவங்க பேஷண்ட்டாக லிசன் பண்ணுறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களும் போய் ரீட் பண்ண போது அவங்களுக்கு நிறையவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ அதனால் அந்த கன்வின்சிங் வந்து இப்போது டிஃபிகல்ட்டே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே நிறைய நாலேஜ் இருக்கிறதுனால இட் பிகம்ஸ் வெரி ஈஸி. ஸோ மென்டல் ஹெல்த்தோட அவேர்னஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆனதுனால இட் ஹாஸ் மேட் திங்ஸ் ஈஸியர். எஸ், டெஃபினெட்லி. இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த ஸ்டிக்மா பற்றி நம்ம பேசிடுவோம். நம்ம எவ்வளோதான் வந்து மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் அப்படின்னு நிறைய நம்ம சொன்னாலுமே there are still people out there who are ரொம்ப ஹெசிடேட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வெளில சொல்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு தைரியம் வர மாட்டேங்குது. ஸோ இந்த ஸ்டிக்மா வந்து இன்னும் பிரேக் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இப்போ இது வந்து அகெயின் 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து காமனாக எனக்கு டிப்ரெஷன் இருக்குன்னு சொல்கிற பீப்புளும் இருக்காங்க. அது இருந்தால் அப்படிலாம் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு டினை பண்ணுற பீப்புளும் இருக்காங்க. ஸோ ஸ்டிக்மா வந்து அதான் நான் சொன்ன மாதிரி சம்வேர் இன் பிட்வீனில் ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஸ்டிக்மா வந்து எப்போ வருது ஆர் யாருக்கு ஜாஸ்தி வருதுன்னா ஐ திங்க் இட்ஸ் மோர் மிடில் ஏஜ் ஃபேமிலி ஓரியன்டட் பீப்புள் ஆர் மேபி நியூலி மேரிட் கப்பிள் அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் வருது அப்படின்னா தென் இட் பிகம்ஸ் ப்ராப்ளம். ஆர் அகெயின் சைல்டில் ரொம்ப சிவியர் கண்டிஷன்ஸ் இருக்குது, பேரண்ட்ஸுக்கு டினாயல் இருக்குது அப்படின்னா அப்போ தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்டிக்மா. இப்போ ஸ்டிக்மாவை பிரேக் பண்ணுற ஒரே ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா அவேர்னஸ் தான். அதுதான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் எவ்ரி மந்த் வந்து ஏதாவது ஒரு மென்டல் ஹெல்த் கண்டிஷன் எடுத்து அதை பற்றியான ஒரு அவேர்னஸ் டேவே வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஸ்கிசோஃப்ரேனியா மாதிரி மெட்டர்னல் மென்டல் ஹெல்த் டிஸார்டர்ஸ்னே இருக்குது. இப்போ நம்ம அதை பற்றி டச் பண்ணவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறமா எல்லா மதர்ஸும் கொஞ்சம் சேட் ஃபீலிங் இருக்கும் அவங்களுக்கு, ஏன்னா டயர்ட்னஸ்னால. ஆனால் போஸ்ட்பார்ட்டம் டிப்ரெஷன்னே ஒரு கண்டிஷன் இருக்குது, போஸ்ட்பார்ட்டம் சைக்காசிஸ்னே ஒரு கண்டிஷன் இருக்குது. அதுக்கு தான் ஏன்னா அந்த காலத்தில் ஒரு டெலிவரிக்கு அப்புறமா 3 months கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்க விடுவாங்க. பட் இன்னைக்கு வந்து வித்தின் 1 month அகெயின் விமன் ஹேஸ் டு கோ ஃபார் ஒர்க்குங்கன்றதுனால அவங்களுக்கு ப்ராப்பராக அந்த ரெஸ்ட் பாடி அண்ட் மைண்டுக்கு ரெஸ்ட் கிடைக்காததுனால கூட சம்டைம்ஸ் இந்த டிப்ரெஷன்ஸ் வரலாம். பட் இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்றது இம்மீடியட்டாக டெலிவரி ஆனவுடனே விதின் 1 or 2 weeksலேயே அவங்களுக்கு வந்து டிப்ரெஷனுக்கான சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நான் எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா இப்போ அந்த கண்டிஷன்ஸுக்கு கூட எல்லாரும் வராங்க. நான் சொன்னது மேபி உங்களுக்கு நியூவாக கூட இருக்கலாம். பட் வந்து என்ன சொல்கிறது, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சைக்காசிஸ்க்கு கூட வராங்க. அகெயின் இது என்ன எப்படி அந்த ஸ்டிக்மா பிரேக் ஆகுதுன்னா இப்போ நாங்கள் மட்டும் ஒர்க் பண்ண முடியாது. இப்போ we have to liaison with other general practitioners. இப்போ ஒரு கைனகாலஜிஸ்ட் வந்து எங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க, ஒரு பீடியாட்ரிஷியன்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஏன் ஒரு ஸ்கின் கண்டிஷன் ஆக்னேலாம் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் அப்படிங்கிற போது டெர்மட்டாலஜிஸ்ட் ரெஃபர் பண்ணுவாங்க, நியூராலஜிஸ்ட் டென்ஷன் ஹெட்ஏக்ஸ் மைக்ரைன்ஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி அ டீம் அப்ரோச். அண்ட் அகெயின் ஒன் மோர் பாயிண்ட் வந்து பிஃபோர் ஐ கன்க்ளூட், சைக்காலஜியில் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி இருக்குது, ஃபாரன்சிக் சைக்காலஜி இருக்குது, ஸ்பேஸ் சைக்காலஜி இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ். ஏன்னா சைக்காலஜின்றது ஒரு மனுஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறது, உடம்பை பற்றி இல்லை ஆனால் மனசை பற்றி தெரிஞ்சுக்கிறதுன்றதுனால இன்றைக்கி மனசு அண்டு என்ன உடம்பு அண்ட் மனசு வந்து இட்ஸ் ஜஸ்ட் இன் ஒன் காயின். ஸோ உடம்பு நல்லா இருந்தால் மனசு நல்லாயிருக்கும், மனசு நல்லா இருந்தால் உடம்பு நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம வந்து பார்த்துக்கணுன்றதுனால only with listening we can work. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதில் வந்து கண்டிப்பாக நம்ம ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு நம்மளோட பாடி அந்த ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கும் அந்த அளவுக்கு மென்டல் ஹெல்த்தும் இம்பார்ட்டன்ட்னு புரிஞ்சிருக்கும். ஸோ உங்களோட டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம்.